ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு இன்செக்டரி. கோல்டு அதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டுல நம்ம காசை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதோட எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம மெயினா 4 டைப்ஸை பத்தி பார்க்கலாம். பிசிக்கல் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு, கோல்டு ETF அண்ட் SGB. இதுல என்ன டிஃபரன்ஸ் அண்ட் உங்களுக்கு எது பெஸ்ட்னு டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கோல்டு, அதுதான் ஜுவல்லரி ஆர் கோல்டு காயின். இது எமோஷனல் வேல்யூக்கு நல்லது, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதோட மேக்கிங் சார்ஜ் 10% இருந்து 20% வரைக்கும் போகும். அதோட வேஸ்டேஜ் சார்ஜும் இருக்கும். செல் பண்றப்போ உங்க கோல்டோட பியூரிட்டியில டவுட் வந்தா ஃபுல் பிரைஸ் கிடைக்காது. இதுல வீட்ல வைக்கிறது, லாக்கர் காஸ்ட்னு செக்யூரிட்டி டென்ஷன் வேற. நெக்ஸ்ட் டிஜிட்டல் கோல்டு. இது ஆன்லைன் ஆப் மூலமா ₹1 கூட வாங்கலாம். அதுதான் பிளஸ் பாயிண்ட். ஆனா இது அன்ரெகுலேட்டட். RBI இல்லனா SEBI மூலமா இதுக்கு ரெகுலேஷன் இல்ல. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கூட கொஞ்சம் ஹையா இருக்கும். கம்பெனிக்கு ப்ராப்ளம்னா உங்க கோல்டு பேலன்ஸை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு கிளாரிட்டி கூட இல்ல. ஸோ லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது ரிஸ்க். தேர்ட், பேப்பர் கோல்டு ஆப்ஷன். இதுல ரெண்டு முக்கியமான ஆப்ஷன் இருக்கு. கோல்டு ETF, அதாவது கோல்டு பீஸ் மாதிரி, அண்ட் செவரன் கோல்டு பாண்ட்ஸ் SGB. கோல்டு ETF இது ஷேர் மார்க்கெட் மாதிரி டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஒரு யூனிட் 1 கிராம் கோல்டோட பிரைஸ் ஈக்குவலண்டா இருக்கும். ட்ரேடிங் ஹவர்ஸ்ல எப்ப வேணாலும் வாங்கலாம் விற்கலாம். வேஸ்டேஜ் சார்ஜ் இல்ல, ஆனா brokerage ஃபீஸ் இருக்கு. லாங் டேர்ம்க்கு கோல்டு ETF நல்லது. செவரன் கோல்டு பாண்ட் SGB இதுதான் மோஸ்ட் சேஃபஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிள். கவர்மெண்ட் RBI ரிலீஸ் பண்றாங்க. மார்க்கெட்ல கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா உங்க ரிட்டர்ன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதோட எவ்ரி இயர் 2.5% பிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. மெச்சூரிட்டிக்கு அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இல்ல. ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இது 8 வருஷம் வரைக்கும் லாக் ஆயிருக்கும். பட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கோல்டு வேணும்னா SGB தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அண்ட் கவர்மெண்ட் கேரண்டி. SGB அவைலபிளா இல்லனா நெக்ஸ்ட் கோல்டு ETF சூஸ் பண்ணுங்க. ஜுவல்லரிக்குனா பிசிக்கல் கோல்டு, பட் வெல்த் கிரியேட் பண்ண SGB. SGB எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம ஃபியூச்சரை செக்யூர் பண்ணலாம். இதுதான் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான பத்தி பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணியை எப்படி சேஃபா மந்த்லியா எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம்.